ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் வயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. பக்தி ஒன்றுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூவிரான் ஜோதிடர். குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி 24ஆம் வருடத்திலிருந்து 25ஆம் வருடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். வருகிற விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி. ஒவ்வொரு பஞ்சாங்கத்து ஒரு விதிமுறை இருக்குது. இப்ப இது திருக்கணித பிரகாரம் 27ஆம் தேதி பயிற்சி ஆகுது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திரை 31ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அப்போ சித்திரை 31ஆம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும். அப்போ ஆங்கில தேதி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க 14/5/2025 புதன்கிழமை சித்திரை மாதம் 31ஆம் தேதி மாலை 5:48 இருந்து 6:01 இதுதான் கணக்கு, பொது கணக்கு பயிற்சி ஆகுது. இது பொதுவா உலக ரீதியா பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு சூட்சும அந்தரங்களை கொண்டுதான் பலன் நடக்கும். பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்கா உலகத்துக்கு பொதுவாகவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குது. மேசராசியில இருந்து காலபுருஷனான மேசராசியில இருந்து 9ஆம் இடம் தனுசுவை பார்க்குது 7ஆம் பார்வையா, 5ஆம் பார்வையா துலாம பார்க்குது, 11ஆம் பார்வையா கும்பத்தை பார்க்குது. இந்த பார்வை சிறப்பான பார்வைகள் தான். இந்த பார்வை சிறப்பான பார்வை தான். எல்லாத்துக்குமே நல்ல சுபிச்சங்களை தரக்கூடிய, ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு குரு வர்றார். அதாவது 6-9க்குரிய குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். இவங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் சலனப்படக்கூடிய ராசி, கொஞ்சம் கவலைப்படக்கூடிய ராசி. சில பேர் தெம்பா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க. ஏன்னா பிறந்த ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து, குரு எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான். ஆக இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, கடன் அதிகமா வாங்கக்கூடாது. பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடும்போது எச்சரிக்கையா பார்த்து போடணும். பேங்க்ல போய் கடன் வாங்கும் போது எச்சரிக்கையா கையெழுத்து பார்த்து போடணும். புதிய நபர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். நான் கடன் வாங்கி தரேன், நான் லோன் வாங்கி தரேன், நான் அதை பண்ணித்தரேன், இதை பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 2-3 வருஷமாவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க புதுசா சில சிக்கல்ல சிக்கிக்காதீங்க, பார்த்துக்குங்க. ஆனா 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சுப செலவுகளை செய்ய வைப்பார். சில பேரை புதுசா தொழில் ஆரம்பிக்க வைப்பார், விசிட்டிங் கார்டு அடிக்க வைப்பார், புதிய லப்பர் பேண்ட் அடிச்சு சிக்னல் வச்சு கையெழுத்து போற நிலைமைக்கெல்லாம் ஒசுக்கி விடுவார். இதெல்லாம் அந்த குரு செய்வார். யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தைரியமா வெளியில போவாங்க, வருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. 12ஆம் இடத்து குருவங்கனால சுபத்தொழில் நிறைய வாங்குவாங்க. சுப செலவுக்கு வாங்கக்கூடிய பணம் சுப செலவு மட்டும்தான் பண்ணணும், வேற எதுவும் செய்யக்கூடாது. புதுசா எதுவும் பண்ணும்போது பக்கத்துல இருக்க உங்க ஜோசியத்தை கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமான பயிற்சி தான். அதனால ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ஆகும்போது மற்ற கிரகங்கள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பலன் சொல்லுவோம். அந்த வகையில பார்வை பாத்தீங்கன்னாக்க குரு பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம், 9ஆம் 10ஆம் 11ஆம் இடம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்க ஜென்மத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப 4ஆவது இடத்தை பார்க்கும்போது நாளுக்குரிய சுகங்கள் கெடுமா அப்படின்னா சுகம் கெடாது. புதுசா எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்குங்க. வாகனம் மூலம் சிக்கல் வராம பாத்துக்குங்க. வாகனங்கள் பெரிய வாகனம், கனரக வாகனங்கள் வச்சிருக்கவங்க, நான் உதாரணத்துக்கு ஒரு பெரிய புதுசா இப்பதான் கார் வாங்கினேன் அப்படிங்கிறலாம் பார்த்து வச்சுக்கங்க. பொருட்கள் திருடு போடாம பார்த்துக்கணும். ஒரு பேங்க் போயிட்டு வராங்க, பேங்க் போயிட்டு பணத்தை வண்டியிலே போட்டுறாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு நல்லா இருக்குது. குழந்தை குட்டிகளை படிக்க வைப்பாங்க, மேற்கல்வி படிக்க வைப்பாங்க,
வெளிநாட்டுக்கு போறவங்க தாராளமா போகலாம். இந்த குரு பயிற்சியில கடகராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போறவங்க தாராளமா போகலாம். இட மாற்றம், அதாவது இப்போ ஒரு அரசு உத்தியோகத்தில் வேலை செய்யறாங்க, இடமாற்றம் வருது, ஊர் மாற்றம்னா கம்பல்சரி ஏத்துக்குங்க. அதுல பிடிவாதமா பிடிக்காதீங்க. கம்பல்சரி ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்தமா போய்க்குங்க. வீடு மாற்றம் தாராளமா பண்ணிக்கலாம். புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க தாராளமா கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த சுப செலவு பண்ணவங்க தாராளமா செய்யலாம். அதெல்லாம் எந்த விதமான குழப்பமும் இல்லை. திருமணம் பாத்தீங்கன்னாக்க அதிரடியா திருமணம் சில பேருக்கு நடக்கும். அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறார் குரு. அதிரடி திருமணம் பண்ணாக்க திடீர்னு மாப்பிள்ளை வருவான், பொண்ணு வரும். ஒரு 10 நாள்ல கல்யாணம் முடிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த குரு வடிவத்தை கொடுப்பார். குழந்தைகள் நல்லா படிக்க வைப்பார். தங்களுக்கும் தேவையான வசதிகள் செஞ்சு கொடுப்பார் அந்த குரு. ஆனா எச்சரிக்கை அவசியம். மற்றபடி வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, அறுவடை வீட்டுக்கும் போயிட்டு வரவங்களுக்கு அற்புதமா இருக்குது. பழனி முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். சமாதி வழிபாடு மிக அற்புதமா இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கம்பல்சரி சமாதி வழிபாடு கணக்கன்பட்டியோ இல்ல இந்த அழுக்கு மூட்டை சாமியார் பொள்ளாச்சி அவரோ இல்ல கோடி சாமிகளோ யாரை வேணாலும் போய் வணங்கிட்டு வரலாம். போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 கிலோ அரிசியாவது 1 கிலோ பருப்பாவது வாங்கி கொடுத்து அங்க ஒரு 2 மணி நேரங்கிறது 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்துட்டு வாங்க. கவலைகள் தீரும், கஷ்டங்கள் குறையும், எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும்.